கனடா ஹாலிபெக்ஸை சேர்ந்த இளம் தம்பதிகளான லிஸ் மற்றும் மைல்ஸ் லண்ட்ரி ஆகியோர் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவில் உள்ளனர். அவர்கள் தற்போது ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வருமானம் இருந்தாலும் பில்கள், வாடகை மற்றும் மாணவர் கடன் ஆகியவை வீட்டுக்கான முன்பணம் செலுத்துவதற்கு போதுமான அளவு சேமிப்பை கடினமாக்குகின்றன. பல இளம் கனேடியர்கள் இதே பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் சமீபத்திய ஆண்டுகளில் வீட்டுரிமை விகிதங்கள் குறைந்துள்ளன. நவம்பர் 4 முன்வைக்கப்பட்டுள்ள கூட்டாட்சி வரவு செலவு திட்டத்தில் குறைந்த விலையில் வீடுகளை வாங்குவதற்கான திட்டங்கள் அடங்கும் என லாண்ட்ரி தம்பதியினர் நம்புகின்றனர். அவர்களின் சுற்றுப்புறத்தில் உள்ள சில வீடுகள் சுமார் $1 மில்லியன் விற்கப்படுகின்றன. எனினும் தம்பதியினர் இன்னும் நம்பிக்கையில் உள்ளனர். வீடொன்றை வாங்குவது அவர்களின் 40வது வயது வரை நடக்காமல் போகலாம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர்களது கனவு கைகூடும் என அவர்கள் நம்புகின்றனர். மேலும் கனடாவில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி செலவுகளை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.